வணக்கம் ஓவியாகுமார். நிச்சயமாக வரலாறு காணாத உச்சமாக தமிழ்நாட்டில் சர்க்கரை விலை ஒரே மாதத்தில் கிலோவுக்கு 27 ரூபாய் உயர்ந்து இன்று 72 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்பனை ஆகிறது. பல்வேறு இடங்களில், தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் சில்லறை விற்பனையில் 75 ரூபாய், 78 ரூபாய், ஏன் 80 ரூபாய்க்கு கூட இன்று காலை சர்க்கரை விற்பனையாகி வருகிறது. சர்க்கரை விலை கிலோவுக்கு வரலாறு காணாத அளவில் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டதன் பின்னணி என்ன? கடந்த மாதம் 45 ரூபாய்க்கு விற்பனையான சர்க்கரை படிப்படியாக உயர்ந்து 72 ரூபாய்க்கு இன்று வந்துள்ளது. கரும்பு விளைச்சல் பாதிப்பு, உற்பத்தி குறைவு, சர்க்கரை பதுக்கல் போன்ற காரணங்களால் சர்க்கரை விலை கடுமையாக உயர்ந்து பொதுமக்களை வாட்டுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சர்க்கரை விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு சர்க்கரையை வரியின்றி 10 நாட்களில் 10 லட்சம் டன் இறக்குமதி செய்ய மத்திய அரசு தற்போது அனுமதி வழங்கி இருக்கிறது. வரியின்றி இறக்குமதி ஆக போகும் இந்த சர்க்கரையில் பயனடைய போவது மக்கள் தானா அல்லது அதனை இறக்குமதி செய்ய போகும் கார்ப்பரேட் நிறுவனங்களா என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இறக்குமதி செய்த பிறகு பழைய விலையிலேயே மக்கள் அனைவருக்கும் சர்க்கரை கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற உறுதியான கோரிக்கையும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இது குறித்த தகவல்களை விரிவாக சேகரித்த போது தமிழகம் முழுவதுமே சர்க்கரை விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. 10 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இந்தியாவில் சர்க்கரை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இறக்குமதி செய்யப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்த விவரங்களை விரிவாக சேகரித்த போது மத்திய அரசு பல்வேறு காரணங்களால் கரும்பு சர்க்கரை பதுக்கல் மற்றும் எத்தனால் உபயோகம் போன்ற பல்வேறு காரணங்களினால் ஒரே மாதத்தில் சர்க்கரை விலை கடுமையாக உயர்ந்து இருக்கிறது. சர்க்கரை விலை ஜூலை மாதம் 45 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. ஜூலை இறுதியில் அது 50 ரூபாயை தாண்டியது. ஆகஸ்ட் மாதத்தில் விலை வேகமாக உயர்ந்து தமிழகத்தில் 67 ரூபாய் வரை சென்றதாக செய்திகள் வெளியாகின. தற்போது 80 ரூபாயை தொட்டுள்ளதாக தெரிகிறது. மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை தரவின்படி அகில இந்திய சராசரி சில்லறை சர்க்கரை விலை ஜூலை 20ஆம் தேதி 48 ரூபாயாகவே இருந்தது. சர்க்கரை விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. ஓவியா, எதிர்பார்த்த அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி இல்லாதது, சர்க்கரை ஆலைகளில் கையிருப்பு குறைந்திருப்பது, கரும்பு விளைச்சலில் ஏற்பட்ட பாதிப்பு, பண்டிகை காலத்தை ஒட்டி அதிகரிக்கும் தேவை உள்ளிட்டவை முக்கியமான காரணங்களாக கூறப்படுகின்றன. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற முக்கிய சர்க்கரை உற்பத்தி மாநிலங்களில் கரும்பு உற்பத்தி மற்றும் சர்க்கரை தயாரிப்பு எதிர்பார்த்த அளவை விட குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் உற்பத்தி மதிப்பீடுகள் கணிசமாக குறைந்திருப்பதை தொழில்துறை தகவல்கள் உறுதி செய்கின்றன. மேலும் கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சர்க்கரை கையிருப்பு தற்போது குறைந்திருப்பதும் தற்போதைய விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சர்க்கரை உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளான கரும்பு சாகுபடியில் ஏற்பட்ட இந்த எல் நினோ வானிலை மாற்றங்களும் விலை உயர்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மழைப்பொழிவில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் சில பகுதிகளில் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகள் காரணமாக கரும்பு விளைச்சல் குறைந்திருக்கிறது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் இந்த E20 திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் சர்க்கரைக்கான கரும்பு பயன்பாடு குறைகிறது என்ற கருத்தும் சந்தையில் நிலவுகிறது. ஆனால் சர்க்கரை விலை உயர்வுக்கு எத்தனால் உற்பத்தியை மட்டுமே காரணமாக கூறுவது தவறு என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி மாற்றப்படும் தயாரிப்புக்காக எத்தனால் தயாரிப்புக்காக சர்க்கரை மாற்றப்படும் அளவு 2022-23 12% இருந்த நிலையில் தற்போது அது 9% இருப்பதாகவே கூறப்படுகிறது. பல்வேறு பண்டிகைகள், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் அடுத்தடுத்து வர உள்ள நிலையில் இனிப்பு மற்றும் பேக்கரி பொருட்களின் தயாரிப்புக்கான சர்க்கரை தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்க்கரை விலை உயர்வால் இனிப்பு, பிஸ்கட், குளிர்பானம் உள்ளிட்ட சர்க்கரையை மூலப்பொருளாக கொண்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் விலைகளிலும் கடும் தாக்கம் ஏற்பட்டு பொதுமக்களை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இதனை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு தரமான விலையில் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து தரப்பினரும் உட்படுகிறது. மக்காச்சோளத்தில் இருந்து தயாரிக்கப்படும் எத்தனால் முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகளிடமிருந்து எழுந்துள்ளது. கரும்பை மட்டும் சார்ந்து இருக்காமல் மக்காச்சோளத்தில் இருந்தும் எத்தனால் முழு வீச்சில் தயாரிக்கப்படுமானால் சர்க்கரை விலை கட்டுக்குள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையும் விவசாயிகளிடையும் நீடிக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உடனடியாக இறக்குமதி செய்யப்படும் சர்க்கரையை பழைய விலைக்கே பொதுமக்களுக்கு அளித்து பண்டிகை காலங்களை இனிப்பாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. ஓவியா குமார்.